ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கிளம்பலாம். டவுன்ஷிப் பிரிட்ஜ் போகிறேன். பாருங்களா, யாருமே இல்லைங்க. டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி பார்க்குறேன் நம்ம தமிழ்நாட்டில். இந்த ஊரில் எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னன்னே சரி, நானும் யூடியூப்பில் எதையாவது பண்ணலான்னு பார்க்குறேன். எங்கே ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டேது. ஹலோ ஹண்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹண்டர்ஸ், இந்த வீட்டில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சட்ராஸ் போயிருப்போம். அதில் வந்து ஃபோர்ட் போயிருப்போம் போன சீரிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பீச் தான் போயிருப்போம், 2 பீச் போயிருப்போம். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம புதுசாக போட்டு சப்ஸ்கிரைப் பிள்ளைக்கு வந்து டாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் போகிற மாரி இல்லை வெளியே பைக் போகிற மாரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபோட்டோ முடிச்சு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போகலாம். அந்த சொல்ல கேமராவில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். முடிஞ்ச கழுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கிளம்பலாம். இப்போ வந்து பீச்சுக்கு தான் போகிறோம், போய் பார்க்கலாம். எப்படி போகணுன்னு தெரில, கேட்போம். ஆனால் அந்த ஃப்ரெண்டில் இருக்க பீச்சுக்கு எப்போ நான் போகணும்? பீச்சுக்கு இது நேராக போகணுங்களா? அது சட்ராஸ், அது சட்ராஸ் பீச் எப்படி போகணும்? ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஹண்டர்ஸ், இங்கே 2 பீச் இருக்குது. இங்கே போனால் டவுன்ஷிப் பீச்சா, அது இப்படி போனால் சட்ராஸ் பீச்சான். சட்ராஸ் பீச் நல்லா இருக்காது பா, டவுன்ஷிப் பீச் போன்றாங்க. டவுன்ஷிப் பீச் போகிறேன். ஹண்டர்ஸ் நல்லா இருக்கு. ஹண்டர்ஸ் இடமே ஒரு மாதிரி பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இது வேற எங்கேயும் அந்த மாதிரி இருக்கு. அது பார்க்குன்னு நினைக்கிறேன். சட்ராஸ் ஈஸ்ட்டு கோயில் இருக்கு, ஒரு குளம் இருக்கு. சேஃப் அசம்பிள் பாயிண்ட் இருக்கு. இங்க பாருங்க ஹண்டர்ஸ், இங்க என்னென்ன இருக்கு. ஒரு இங்கே தண்ணி நிற்குது, போட்டெலாம் இருக்குது. ஹண்டர்ஸ், இந்த பெட்ரோல் பங்க் பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ரோட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. இந்த பிரிட்ஜில் தான் நினைக்கிறேன். இது உள்ளதான் இருக்குது பீச். ஹண்டர்ஸ் அங்கே இருக்கு பாருங்க. உள்ள பார்த்துட்டு இது கடல் அங்கே மிக்ஸ் ஆகுது, தெரியுதுங்களா? பேக் வாட்டர் மிக்ஸ் ஆகுது கடலில். நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இது வந்து டவுன்ஷிப். இது சட்ராஸ் பீச்சுன்ட்டு அங்கே ரோட்லேயே ஒன்று இருக்குது அந்த சைடு. இது டவுன்ஷிப் பீச்சு. ஆனால் பீச்சில் நடந்தால் செம்ம காரட்டி வேணும். இதில் வந்து ஹெவியாக மூச்சும் பீச்சில் நடந்தால். அது ஒரு முதல் நடந்தால் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். நார்மலாக ஒரு 100 மீட்டர் நடக்கிறதுக்கும் இதில் 100 மீட்டர்ஸ்க்கும் பயங்கர வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ இதாக இருக்கும். உள்ளே போயிட்டு வரும், கல் உள்ளே அமைங்க வரும். இதுதான் டஸ். பீச்சில் யாரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஒரு 3 பேர், அங்கே ஒருத்தவங்க, இங்கே ஒருத்தவங்க. இதுதான் அந்த பீச்சு. சூப்பராக இருக்குல்ல, யாருமே இல்லை, தனியாக இருக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ் தானே. தனியாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், உட்காரணுன்னா இங்கே வந்துடலாம். சூப்பராக இருக்குது நிஜமாக.
ஐயோ ஒவ்வொருதான் இருக்கு அண்டஸ். அண்டஸ் கிளம்பலாம் அண்டஸ். கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த அண்ணா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. அவ்வளோதான் கிளம்பலாம். இப்போது நெக்ஸ்ட்டு எங்கன்னு தெரில என்ன பண்ண போகிறேன்னு. அப்படியே கோத்தை ஃபாலோ போகலாம். எதுவும் பிளான் பண்ணலாம், பிளான் பண்ணால் நடக்காது. அப்படியே போகலாம். செம்மையாக இருக்கட்டும் இங்கே பாருங்களா, யாருமே இல்லை இங்கே. இருந்தவங்களும் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் இங்கே வாங்க. டவுன்ஷிப் பீச் சூப்பராக இருக்குது. ஓகே டஸ் கிளம்பலாம் டஸ். அண்டஸ் நான் உங்கள்கிட்ட அந்த பெட்ரோல் பங்க் காமிக்கிறேன் பாருங்க. ஐயோ ராங்கூரில் வரமோ அப்படி போயிருந்துருக்கணும். நம்ம பாருங்க டஸ் பெட்ரோல் பங்க் வழியே போகிற வழியிலே போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக அந்த இப்போ டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பார்க்குறேன் நம்ம தமிழ்நாட்டில். நல்லா இருக்குன்றது ஆனால் அந்த இடம் சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த இடமே உள்ளே வந்தோடனே எங்கேயோ வேற ஏதோ கண்ட்ரிக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் கூட அங்கே சட்ராஸ் பீச்சுக்கு போயிட்டு போயிடலாம் தான் நினச்சேன். அங்கே ஒருத்தர் இப்போ கேட்டேன், அவர் தான் சொன்னார் சட்ராஸ் பீச்சு கூட ஒரு மாதிரி இருக்கும்ப்பா, நீ இங்கே போ நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதனால தான் இங்கே வந்தேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. பீச்சில் யாருமே இல்லை. நீங்கள் தனியாலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பீச்சுக்கு வரலாம். இதுதான் டவுன்ஷிப். நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உள்ள அங்கே ஒரு பிரிட்ஜ் மாரி வரும், அங்கே நிப்பாட்ட கூட நடந்து போக வேண்டியதான் நீங்கள். இந்த சட்ராஸ் பீச்சை கூட காமிக்கிறேன் பாருங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரில, அது நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் போனால் தான் தெரியும். நம்ம வந்து மேலே ஃபோர்ட் மேலே வந்து பார்த்தோம், அதனால தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து பார்த்தா ஐ திங்க் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்ட்டு இங்கேருந்து பார்க்க வாய்ப்பெல்லாம் நினைக்கிறேன். இருங்க இதில் தெரியுதா பார்க்கலாம். இதோ அங்கே தெரியுது பாருங்க டெஸ்ட் தான், இதுதான் இதோ அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் சட்ராஸ் பீச். இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஊரில் எல்லாமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னன்னே தெரியல. வரும்போதும் சரி ஒரு மாதிரி எல்லாம் பார்த்தாங்க, இப்போ போகும்போது எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஓகே சனா, இந்த ஃபோர்ட் நல்லா இருந்துச்சு. அந்த சனம் நிறைய விஷயம் இப்போ இதாகிடுச்சு, ஆனால் இருந்துச்சு நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சு. அண்ணா சனா, நீங்கள் புதுசாக ஒரு 4-5 பேரை மீட் பண்ணோம். நீங்கள் புதுசாக வந்து டச் பீப்புளை மீட் பண்ணேன், டச் பீப்புள்கிட்ட பேசினேன் இன்னைக்கு. தென் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்டை மீட் பண்ணேன், அவங்கள விட்டு பேசினேன். அவங்க என்ன இப்போ ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, இப்போ அழிஞ்சிட்டு வர தாவரங்கள்லாம் என்ன சொல்கிறது, இப்போ சில இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருதான். ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு, ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேபி ஏப்ரல் ஆர் மேல வந்து அதை நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி ப்ரோ நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு வந்தேன். அடுத்து இன்னொரு அக்கா வந்து டிஎன்பிசிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க ஆக்சுவலி டெல்லி அவங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசணும், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னாங்க. நிறைய நியூ பீப்புள்ஸை மீட் பண்ணி நிறைய பேசினேன் இன்னைக்கு. நல்லா இருந்துச்சு அந்த சில டேவே. இன்னைக்கு இந்த ரைடே சூப்பராக இருந்துச்சு. நீ புது பீப்புளை மீட் பண்ணி புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. நான் இதுதான்டா சுரும்ப, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அதே அங்கே போகிறோம் வரோம் அப்படின்னு இருக்காம இந்த மாதிரி புதுசு புதுசாக 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம், 4 பேர் புதுசு புதுசாக இது பண்ணலாம், அப்படிதான் நான் யோசிப்பேன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் வரோன்றதுல அதில் என்ன இருக்கு சொல்லுங்க?
ஓ ஐயோ சாரி, அப்போ அப்படி போகணும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சைடு இருக்கலாம் வந்தேன், அது எக்ஸ்ட்ரா ரூட் சைடு ஆயிடுச்சு. செங்கல்பட்டு இங்கேருந்து 14 கிலோமீட்டர் அண்டஸ். இங்கே பாருங்க ஆடி எப்படி வருதுன்னு, Q3 நினைக்கிறேன். ஐயோ ஹை கிராஸ் எப்படி. எங்கள் அப்பா அடிக்கடி வார்த்தை சொல்லுவார், காசுக்கேற்ற தோசை தான் அப்படின்னு. அதுதான் இப்போ அந்த காரை பக்கமும் தோணுது. காசு தான், எவ்வளோக்கு காசு அதிகமாகுதோ அவ்வளோக்கு கார் பெருசாகும். வாங்கணும் அண்டஸ், கார் ஒன்று வாங்கணும். நான் சம்பாரிச்சு தான் வாங்கணும் அதை. நானும் யூடியூப்ல எதையாவது பண்ணலான்னு பார்க்குறேன், எங்கே ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டேது. நானும் வீடியோ போடுறேன் ஒன்றும். இன்னைக்கு போயிட்டு அங்கே காமிக்கிறேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். என்னப்பா இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் சப்ஸ்கிரைபரே இல்லை அப்படின்றாங்க. எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா அப்படின்னு. ஒழுங்க நமக்கு ஒரு டைம் வரும், நான் எப்பயும் சொல்றதும், நமக்கு ஒரு டைம் வரும். அது வரைக்கும் இதை தொடர்ந்து கன்சிடராக பண்ணிட்டே தான் இருப்பேன். அது வரபடியும் வரட்டும். அதுக்குன்னு இது அதுன்ட்டு நான் என்னைக்கு விட மாட்டேன். ஏன்னா இது நான் அவ்வளவும் பிடிச்சி பண்ணது. ஏன்னா நான் வந்து லைஃப்ல என்னால எதுவுமே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ இவ்வளவு 4000 பேர் இருக்கிறதே நான் பெருசா பாக்குறேன். பரவாயில்ல, நம்ம ஏதோ பண்ணிருக்கோம், அதனால 4000 பேர் பாக்குறாங்கன்ற அளவுக்கு நான் ஒரு இதா இருக்கேன்னா அது கட் பண்ணி விடுறதுனா எனக்கு இதானதான். ஸோ நான் எப்பயும் விட மாட்டேன். எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு போனாலும் பரவாயில்ல. முடிஞ்சுன்னா சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருக்கேன். நான் பண்றேன். எல்லாம் கஷ்டம் தான், கஷ்டம் இல்லாம எதுவும் கிடையாது. இப்ப இதே நினைப்பாங்கன்னா இவனா பைக் ஓடி ஜல்லிபடியே போட்டிருக்கான், இதெல்லாம் கஷ்டம் நினைப்பாங்க. அப்பெல்லாம் கிடையாது, இது பயங்கர கஷ்டம் இதெல்லாம். அதுவும் ரோட் சைடுங்கிறது எவ்வளவு ரிஸ்கான ஜாப் தெரியுமா? அது ஒரு சின்ன நூலளவு தான் மொத்த லைஃபே முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா. நிறைய விஷயம் பார்த்து பண்ணுவோம் இதுல. அது எவ்வளவு தூரம் பைக் ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அதை வச்சு ஒரு 100 கிலோமீட்டர் எனக்கு மட்டும் ஓட்டலாம் நல்லா. அதுக்கப்புறம் பைக் ஓட்டணும்னா அவ்வளவுதான், பேக்கு டார் ஆயிடும். செங்கல்பட்டு 11 கிலோமீட்டர்ஸ். இருக்கு, நான் போய்க்கிறேன். அப்போலோ டயர்ஸ்.